ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன கொஷின். இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு சீட்டில் ஒரு குழந்தை பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தைய ரொம்ப நேரமாக நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. அது அழுகும்போது ஏன் அழுகுது, என்ன பிரச்சனையாக இருக்கும்? நீங்கள் பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு அதை சிரிக்க வைக்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்கள் லைஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? உங்களுக்குள்ள பல வருஷமா ஒரு குழந்தை இன்னமும் அழுதுட்டு தான் இருக்கு. அதை நீங்க கண்டுக்காம விட்டுட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்குள்ள அழுதுட்டு இருக்க அந்த குழந்தைய ஹீல் பண்ண போறோம். ஆர் யூ ரெடி? வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஓகே, உங்களோட சின்ன வயசுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் எதையாவது பார்த்து ரொம்ப அதிகமாக பயந்துருக்கலாம். உங்களை யாராவது ஒருத்தர் சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை இன்னமும் காயப்படுத்திட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுக்குள்ள அந்த ஹர்ட்டோ, இல்லை அந்த ஒரு பயமோ, இல்லை அந்த ஒரு வெறுப்போ, ஏதோ ஒரு நெகட்டிவ் இமோஷன் உங்களுக்குள்ள இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால ஆழமாக யோசிச்சு பாருங்களேன். அந்த இமோஷனோட தான் நம்மளோட லைஃப்ல இத்தனை வருஷமும் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஹர்ட்டான விஷயங்கள், இல்லை ஒரு சில வெறுப்பான விஷயங்கள் எதனால நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஏற்கனவே அந்த ஹர்ட் ஃபீல்லையோ இல்லை அந்த ஒரு வெறுப்பான ஃபீல்லையோ இருக்காங்க. அவங்களோட அழுகையை நம்ம கண்டுக்காமையே விட்டுட்டோம். நல்லா ஆழமா சிந்திச்சு பாருங்களேன். உங்களோட லைஃப்ல குழந்தையிலேருந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிச்ச விஷயத்த யோசிச்சு பாருங்களேன். இன்னமும் அது ஒரு வடுவா உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள இருக்க அந்த குழந்தைய அழாம பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு. பஸ்ல போயிட்டு இருக்கும்போது யாரோட குழந்தையோ எதுக்காகவோ அழுகும்போது அதை நினைச்சு கவலைப்படுற நமக்குள்ள இருக்க குழந்தைய ஹீல் பண்ணாமையே விட்டுட்டோம். ரைட், எல்லாரோட மனசுலயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது. பட் அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நம்ம அதோடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை சரி பண்றது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு அதை எப்படி சரி பண்றதுன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நம்ம செய்ய போற இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, EFT டேப்பிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். இமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இது வந்து டேப்பிங் மெத்தட்ல நம்ம பண்ணுவோம். ஸோ டேப்பிங் அப்படின்றது என்னன்னா, அக்குபஞ்சர் நம்ம பண்ணுவாங்க இல்லையா? உங்களோட ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட்காக ஒரு சிலர் போவீங்க, ரைட்டா? போயிருப்பீங்க. இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிற இந்த விஷயத்தினுடைய அடிப்படையில தான் இந்த டேப்பிங் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இந்த டேப்பிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பாடியில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்ம ஹீல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஹீலிங்க்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? பல வருஷமாக உங்களுக்குள்ளே அழுதுட்டு இருக்க அந்த குழந்தைய இன்னைக்கு சரி பண்ணிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் போதும் இது சரி பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இந்த வீடியோவை இப்போ பாஸ் பண்ணிட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்களோட சின்ன வயசில் நடந்த ஏதாவது ஒரு நெகட்டிவான இமோஷனை ஆழமாக யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் சொன்ன ஒரு நெகட்டிவான விஷயம் உங்களை காயப்படுத்தி இருந்திருக்கலாம். அந்த காயம் இன்னும் அந்த உங்களுக்குள்ள இருக்க குழந்தைக்குள்ள அந்த காயம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். அந்த காயத்துக்கு மருந்து போடாமலே நீங்க இவ்வளோ வருஷமா விட்டுட்டீங்க. அதை இப்போ நம்ம செய்ய போறோம், ஹீல் பண்ண போறோம், சரி பண்ண போறோம். ஓகே, ஸோ ரெடியா இருக்கீங்களா? உங்களுடைய நெகட்டிவ் இமோஷன் என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. அந்த காயம் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அதனுடைய ரேட்டிங் என்னன்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஹர்ட் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்பர் 1, 2, 3 இந்த ஆர்டரில் கொடுக்கலாம். இல்லை இன்னமும் எனக்கு அந்த ஹர்ட் ஃபீல், அந்த வூண்ட் ஃபீல் எனக்கு இன்னும் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 7, 8, 9, 10 வரைக்கும் நீங்கள் ரேட்டிங் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். உங்களுடைய அந்த இமோஷனை இப்போ ஹீல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னோட பாடியில் ஒரு சில இடங்களை டேப் பண்ணுவேன். அந்த டேப்பிங்கை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களோட கையில் இந்த இடத்துல டேப் பண்ண போகிறோம். உங்களோட இந்த 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி டேப் பண்ணுங்கள். கூடவே நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, இந்த டேப்பிங் நான் இங்கே பண்ணுவேன், அடுத்து இங்கே 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 இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் டேப்பிங் பண்ணுவேன். அதை நீங்கள் அப்படியே என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, கெட் ரெடி, ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். உங்களோட ஊண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் ரிப்பீட் வித் மீ. மை டியர் பேபி, உங்களோட பேர் சொல்லிக்கோங்க. உன்னை இவ்வளோ காயத்தோட
இத்தனை வருஷமா நான் என் மனசுக்குள்ள வச்சிருந்தாலும் நான் உன்னை முழுமையா அப்படியே ஏத்துக்கிறேன். இத்தனை வருஷமா எனக்குள்ள இருந்த இந்த சின்ன குழந்தைய காயப்படுத்தி இருந்தாலும் நான் என்ன அப்படியே முழுமையா நேசிக்கிறேன். இன்னைக்கு என் மனசுல இருக்க என்னோட குழந்தையுடைய காயத்தை போக்குறதுக்காக நான் தயாராயிட்டேன். சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம், அது இவ்வளோ வருஷமா ஹீல் பண்ண தெரியாம நான் விட்டுட்டேன். ஐம் சாரி அபவுட் இட். மை டியர் பேபி, என்னோட மனசுல இருக்க அந்த சின்ன குழந்தைய ரொம்ப வருஷமா நான் கண்டுக்காம விட்டுட்டேன். ஐம் சோ சாரி. எனக்குள்ள இருக்க என்னோட சின்ன குழந்தைய ஹீல் பண்றது ரொம்ப ஈஸி. மை டியர் பேபி, ஐம் சோ சாரி. இந்த ஹர்ட் ஃபீல், இந்த ஒரு காயம் சின்ன வயசுல எப்போவோ ஒரு முறை நடந்தது. ஆனா அதை என் மனசுல ஒவ்வொரு முறை நான் நினைக்கும் போதும் அந்த காயத்தை எனக்குள்ள நான் தான் உருவாக்கிட்டு இருக்கேன். ஐம் சோ சாரி. மை டியர் பேபி, ஐம் சாரி ஃபார் ஹர்ட்டிங் யூ மெனி டைம்ஸ். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. என்னோட மனசுல இருக்க என்னோட குழந்தைய ஹீல் பண்றதுல இவ்வளோ நாள் கவனம் செலுத்தாம இருந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த நிமிஷம் எனக்குள்ள இருக்க குழந்தைய நான் ஹீல் பண்ண தயாரா இருக்கேன். என்னுடைய சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்கு. நான் அந்த பாடத்தை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப என்னையே ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன்றத இன்னைக்கு ரியலைஸ் பண்ணிட்டேன். மை டியர் ஸ்வீட் ஹார்ட், ஐம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. தேங்க்யூ மை டியர் பேபி. என்னதான் நான் உன்னை கண்டுக்கலனாலும் என்னோட வாழ்க்கையில இத்தனை வருஷமா எனக்காகவே எல்லாம் செஞ்சிட்டு இருக்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்குள்ள ஏற்பட்டிருக்க இந்த காயம் இப்போ என்னை விட்டு வெளியேறத நான் உணர்றேன். ரொம்ப வருஷமா சரியா கண்டுக்காம நான் என்னை விட்டுட்டேன். அதுக்காக நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த நிமிஷம் நான் எனக்குள்ள இருக்க என்னோட இன்னர் சைல்டு கூட கனெக்ட் ஆகுறேன். ஐம் சாரி டியர், இத்தனை வருஷமா உன்னை நான் சரியா கவனிக்கல. ஆனாலும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்குள்ள இருக்க செல்ஃப் லவ்வை நான் இது வரைக்கும் ரியலைஸ் பண்ணாம வெளியில நிறைய தேடிட்டு இருந்துட்டேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் தட். எனக்குள்ள இருக்க விஷயங்களை தான் நான் என் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குள்ள இருக்க வெறுப்பு தான் என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் நிறைய உருவாக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள இருக்க இந்த காயத்தை நான் உள்ளுக்குள்ள சரி பண்ணாம என்னோட வெளி உலகத்துல சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். How funny. என்னுடைய ஆழமான காயத்தை சரி பண்ணாம அதை மூடி மறைக்க நான் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கேன். ஐம் so sorry about it. இட்ஸ் ஓகே. இந்த நிமிஷம் எனக்குள்ள இருக்க ஹர்ட் ஃபீல் என்னை விட்டு வெளியேறுது. மை ஹர்ட் ரிலீஸ். மை ஹர்ட் release. My wounds release. My baby inside me is healing now. Completely healing now. I'm so happy. என்னுடைய இன்னர் சைல்டு இந்த நிமிஷத்திலிருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நான் உணர்றேன். I feel that self-love. I accept myself
as the way I am. Now I am happy. Now I am satisfied. Now I forgive myself. Okay, take deep breath and release all the negative emotions. ஓகே, ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். இப்போ உங்களுடைய அந்த பழைய நீங்கள் ஆல்ரெடி ரேட்டிங் கொடுத்தீங்க இல்லையா, 1 to 10. இப்போ அதனுடைய ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ரேட்டிங் எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருந்தாலும் சரி, ஈவன் ஒரு சிலருக்கு 10லேருந்து 8 வந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு 10லேருந்து 0 வந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு 10லேருந்து 9.5 வந்திருக்கலாம். தட் இஸ் அ கிரேட் சக்ஸஸ். ஏன்னா 0.5 கூட உங்களால் குறைக்க முடிஞ்சிருக்கு. இந்த ப்ராசஸை, இந்த வீடியோவை மறுபடியும் போட்டு ரிப்பீட் பண்ணி உங்களுடைய இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுங்க. ஹாப்பினஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சின்ன வயசுல நடந்த ஒரு இமோஷனில் மாட்டிக்கிட்டு இன்னும் அதே லூப்குள்ளே அவங்களோட லைஃப்பில் போராடிட்டு இருக்காங்களா? இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன இமோஷனில் எவ்வளோ ரேட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் இருந்தீங்க, இப்போ அது எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது நிறைய பேருக்கு நிறைய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.